காட்டு ஜீவன்களை பார்க்கணும் சர்ப்பம் எப்படி இருந்துச்சா? தந்திரமா இருந்துச்சு. இவன் என்ன அப்படி தந்திரமா என்ன பண்ணான்? ஏவாள் கிட்ட போயிட்டு அந்த பழத்தை பறிச்சுட்டு போய் இதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லியிருந்தா ஏவாள் சாப்பிட்டுருப்பாங்களா? அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவன் வந்துட்டு எப்படி வர்றான் அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அவனுக்கு தேவன் என்ன சொன்னாருன்னு தெரியாதா? அங்கதான் தந்திரம் இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு தெரியும். நீங்க சகல விருட்சத்தின் கனியை என்ன செய்யலாம், பூசிக்கலாம், ஆனா ஒன்னே ஒண்ணு தவிர அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இவன் கேட்கிற கேள்வி என்னது? சகல விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஒரு பழம் கூட நீ சாப்பிடுற மாதிரியே தெரியலையே, இத்தனை இவ்வளவு பெரிய தோட்டம் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தானே கொடுத்துருக்கிறாரு, தேவன் இதுல இருக்க எதையுமே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், ஒரு கேஷுவலா என்னது ஒரு நலம் விசாரிக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்? போலியான நண்பன். என்னது? போலியான நண்பன். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது இந்த வசனத்தை கேட்கும் போது வீட்டுக்கு போனதுக்கு உங்களுக்கு ஒரு ஹோம் இருக்கு. இதெல்லாம் நீங்க உட்காந்து என்ன செய்யணும், யோசிக்கணும். கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், ரொம்ப பிஸியா இருக்கணும், நமக்கெல்லாம் அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு என்ன இல்லை நேரம் இல்லை. அதனாலதான் அவன் ஈஸியா நமக்கு டார்கெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். நம்முடைய நண்பர்கள் யார், எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத என்ன செய்யணும்,